வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 19ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு இன்னைக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி 23,488 நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி முதல் ஒரு அரை மணி நேரம் நமக்கு நல்ல ஒரு ரேலி இருந்தது. முதல் சப்போர்ட் லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டாவது சப்போர்ட் லெவலில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் சப்போர்ட் லெவல் 1லேயே வந்திருக்கு. சப்போர்ட் லெவல் 1 நமக்கு அடுத்து பிரேக் அவுட் பண்ணவும் இல்லை, அடுத்து இரண்டாவது சப்போர்ட் லெவலுக்கு கீழே இறங்கவும் இல்லாமல் சப்போர்ட் ஜோன் 1லேயே நமக்கு நிஃப்டி மூவ் ஆகி 23,346 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட எக்ஸ்பெரி இருந்ததுனால ரொம்ப சைட்வேஸில் தான் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுடைய எல்லா லெவலும் சேனல்லையே நமக்கு முடிஞ்சிருக்கு. இந்த சேனலில் எங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து இந்த இடத்துல நமக்கு இந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குச்சு அப்படின்னா நிஃப்டி திரும்ப அடுத்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சேனலில் மேலும் இங்கேயும் டச் பண்ணி நமக்கு திரும்ப இந்த சேனலுக்குள்ளேயே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் தான் நமக்கு நிஃப்டி மூவ் ஆகிட்டே இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 4 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் நமக்கு முதல் அரை மணி நேரம் நல்ல ஒரு ரேலி இருந்தது. அந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. இரண்டாவது பாதி முதல் பாதியில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் மூவ்மெண்ட் இருந்தது. இதில் பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் பேங்க் நிஃப்டியோடது. ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. 50,625 நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் சப்போர்ட் லெவலில் நமக்கு ஓப்பன் ஆகி இரண்டாவது சப்போர்ட் லெவலையும் இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் பண்ணி மூணாவது சப்போர்ட் லெவலுக்கு போகல, நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் முதல் சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி பைவட் பாயிண்ட்டுக்கும் முதல் சப்போர்ட் லெவலுக்கும் நடுவுலையே பேங்க் நிஃப்டி மூவ் ஆகி 50,448 நமக்கு க்ளோஸ் ஆனது. இன்னைக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 50,652 தான் இன்னைக்கோட ஹை லெவல் நமக்கு இருந்தது. லோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 49,787. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நமக்கு கடந்த ஜூன் மாதத்துலேருந்து இந்த சேனல்லையே தான் நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. அதாவது 49,750 52,500 வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டி இந்த சேனலுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த சேனலில் இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு. இங்கே தான் நமக்கு ஒரு ஹால் டைம் ஹிட் ஆச்சு. திரும்ப கீழே நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு கீழே இந்த லெவலை நமக்கு உடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு பையரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. இதோட விக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இரண்டாவது பாதி முதல் பாதியை விட நமக்கு 20% மூவ்மெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் சிக்னல் தான் காட்டியிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.